நேற்று டிஸ்கஸ் பண்ண டாபிக் எத்தனை பேர் பார்த்துட்டு வந்தீங்க? ஆக்சுவலாக நேற்று நம்ம சினாரியோ 1 சினாரியோ 2 வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் இல்லை கமாடிட்டி எதுலச்சாவது பார்த்தீங்களா? அந்த சினாரியோ ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சா அவங்களால? எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க வித் சினாரியோஸோட. நீங்களும் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சா இல்லை டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா? சார் அந்த இதில் இப்போ நேற்று குரூடாயில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்ல சார் ஓகே. கரெக்டாக நேற்று டே எண்டு க்ளோஸ் ஆகுறப்போ ம் நமக்கு B/CE கொடுத்துருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் அந்த ரெட் லைன் கீழே நமக்கு ஓப்பன் ஆகும்போது த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம பை பண்ணுவோம், கரெக்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். பட் அதுலயே வந்து பார்க்கும்போது நமக்கு ட்ராப் பேஸ்ட்ல வந்து நமக்கு ஆப்போசிட் செல் கொடுத்துருக்குங்க சார். இந்த ஓகே மாதிரி கண்டிஷன்ல நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம் சார்? ஓகே சார், நான் இதை ஒன்று சொல்கிறேன். குருடாயில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இப்போ மார்க்கெட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து B/C 2 டைம் கொடுத்துருக்கு. பட் நம்ம என்னன்னா அடுத்த கேண்டல்ல பை பண்ணியிருப்போம். தட் மீன்ஸ் சப்போஸ் ஃபர்ஸ்ட் இந்த எடுத்தா எடுங்க, சின்ன சின்ன ப்ராஃபிட் தான். ஓகே. ஸோ இந்த B/C படி பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டல்ல நம்ம பை பண்ணிருக்கோம். சாரி, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு B/C ஃபார்ம் மியூட் போட்டுக்கோங்க, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது ரெக்கார்டிங் போடுறதுனால மற்றவங்களுக்கும் கேட்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த B/C ஓகே, இங்க ஒரு B/C ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இது வந்து சைட்வேஸ் காட்டியிருக்கு. நம்ம இது எடுத்திருக்க மாட்டோம், இதை அவாய்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட் லாஸ்டா முடியிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு B/C ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா 10:30 மணிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட முந்தைய கேண்டில் பார்க்கணும். அதோட ப்ரீவியஸ் கேண்டில் பார்க்குறப்ப எனக்கு BOS சாக் ரெண்டுமே வந்து ஒரே கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், அடுத்த கேண்டில்ல நான் வந்து செல் எடுத்திருப்பேன். சார் மியூட் போட்டுக்கோங்க. வெங்கடேஷ் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு B/C வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு BOS, தட் மீன்ஸ் ரெட் கலர் BOS சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கனால நான் அடுத்த கேண்டில் என்ன பண்ணுவேன், செல் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எந்த டைம்ல நான் என்ட்ரி எடுத்திருக்கிறேன்னா 10:45 எடுத்திருக்கணும். ஓகேங்களா? 10:45 நான் ஒரு செல் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா இந்த ஒரே கேண்டல்ல நான் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம், இல்லை நான் இது வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஹோல்ட் பண்றப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ அடுத்த ஒரு B/C ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த B/C படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு SMC இண்டிகேஷனும் இல்லை. அதே மாதிரி இது டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கேண்டல்ல பை பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்த கேண்டல்ல பை பண்ணுவேன். ஸோ இது என்ன சார், மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு, செல் பண்ணணும் பை பண்ணணும்னு இப்படி கன்ஃபியூஷனா இருக்குன்றதுக்காக நம்ம இந்த ஷீட் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷீட்டை வந்து நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு சிலவங்க ஆண்டியா இருந்தாலும் மொபைல்ல கூட நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கேண்டல்ல ரெட் BOSஓ ரெட் கலர் சாக்கும் வருது அப்படின்னா அது எந்த சினாரியோல கவர் ஆகும் அப்படின்றது இந்த ஷீட்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்ப எனக்கு B/Cன்றது we need to check red BOS இல்ல ரெட் கலர் சாக் ஆர் போத் ஃபார்ம்ட் ஆன் த சிக்னல் கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் கேண்டில். அப்ப ஃபர்ஸ்ட் வந்த B/C வந்து எனக்கு எந்த கிரைட்டீரியால மெட் ஆகுது, ஃபோர்த் சினாரியோல மெட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும், செல் நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில்ல நான் செல் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ஃபாலிங்ல இருக்கணும். அது எல்லாமே கரெக்டா இருக்கா பாருங்க. டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஒரு B/C ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்ல இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல SMC கன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், அடுத்த கேண்டில்ல நான் செல் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேண்டில்ல சப்போஸ் இந்த என்ட்ரி எடுக்கல, டைரக்டா யூசர் வந்து 10:45 தான் பாக்குறாரு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பாருங்க, எந்த ஒரு SMC இண்டிகேஷனும் இல்லை. அதுக்கு முந்தைய கேண்டில்லாம் பார்க்க கூடாது, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கேண்டில் தான். ஸோ அப்ப இந்த ஒரு SMC இண்டிகேஷனும் இல்லை.
நமக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த டேபிளுக்கு வரேன். B/C அப்படின்னா இதுல இருக்கிற லாஸ்ட் 3 சினாரியோஸ்ல ஏதோ ஒன்று தான் கவர் ஆகும். அப்போ எது கவர் ஆகுதுன்னு பாருங்க. எந்த ஒரு எஸ்என்சியும் இல்லை அப்படின்னா எக்ஸாக்டா டைரக்டா நம்ம 5th சினாரியோக்கு போயிடலாம். 5th பாத்தீங்கன்னா we need to check no BOS or no chalk formed on the signal candle or previous candle. அப்ப எதுவுமே ஃபார்ம் ஆகலன்னு என்ன பண்ணோம்? பை நெக்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். அப்போ பை நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எடுத்திருப்பீங்க? இந்த இடத்துல பை எடுத்திருப்பீங்க. அப்ப பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க நேத்து மார்க்கெட் க்ளோசிங்னால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மேலதான் போயிருக்கு. அதே கேண்டில்ல நம்மளுக்கு பியர் ட்ராப்பும் ஃபார்ம் ஆகுறதுனால என்னது அடிஷனல் வெயிட்டேஜ். நம்ம நேத்து சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு மொமெண்டமும் ட்ராப்பும் கம்பைனா வர்றப்ப உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓகே, இது கிளியர் ஆச்சா சார்? இப்ப டவுட் கேட்டீங்களா? இது ரெண்டும் கிளியர் ஆச்சா? யா சார், யா சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். மெயின் என்னன்னா நம்ம ஒரு மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம போய் எடுக்கிறோம். ஸோ இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மொமெண்டம் என்ட்ரி வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரா கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த என்ட்ரி நம்ம என்ன பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. அது இல்லாம ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் கொடுத்துருக்கு. அப்ப இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணுவோம். பட் நம்ம பியர் ட்ராப் படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 9:15 ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா? ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கலாம் இல்ல பை ஃபியூச்சர் வாங்கியிருக்கலாம். எப்போ வாங்கியிருப்போம்னா 9:15 வாங்கியிருப்போம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் நம்மளுக்கு விபி கொடுத்துருக்கு. விபி ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா முந்தைய தட் மீன்ஸ் எஸ்டர்டே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? கேப் அப்பா ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம இப்போ ஆக்சுவலா ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 9:45 தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடு போகுது அப்படின்றத காட்டுது. பட் நம்ம நேத்தே பாத்தீங்கன்னா குருடாயிலோட பாட்டம் தட் மீன்ஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கேயே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம குளோபலா இருக்கிற ட்ரேடர்ஸை விட நம்ம அட்வான்ஸா ட்ரேட் பண்றோம் வென் அலாங் வித் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்டு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ன்றது இங்க தான் வருவாங்களா, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ FID எல்லாம் எப்படி இங்க வராங்க அப்படின்றது நீங்க ட்ரேடிங் வேலை எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சிம்பிளா சொல்றேன். ரிவர்சல் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து கிளஸ்டர்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து லோட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு நார்மலா இந்த ட்ரெண்டுக்குள்ள வந்து என்ட்ரே ஆக மாட்டாங்க. எப்ப மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல ஒரு பெரிய மூவ் வந்து கொடுக்க போதோ அந்த இடத்துல தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இறக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த இடத்த தான் நம்ம வந்து பிளெயின் இண்டிகேஷனை நம்ம வந்து காட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டுறதுனால உங்களுக்கு மெயின் பெனிஃபிட் வந்து இப்போ பியர் ட்ராப் வந்துச்சுன்னா உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஓகே ஒரு பையிங் ரிலேட்டடான ட்ரேட் எடுப்பேன் விபின்ற கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா. இப்போ விபின்ற கண்டிஷன் மெட் ஆனதுனால பை ரிலேட்டடா ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இதுவே நீங்க லெவல் பேஸ்டு அனாலிசிஸ் இல்ல மல்டிபிள் ஃபெபனாக்கி இல்ல RSI மேக் இது மாதிரி போட்டு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம டிசிஷன் வந்து அதிகமா தேவைப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. ஓகே இங்க இருந்து மேல போகுமா இல்ல மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்ல ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். லெவல் பேஸ்டு ட்ரேடிங் மற்ற எல்லா அனாலிசிஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். பட் இங்க உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடுச்சு. அது இல்லாம உங்க மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரேட் பண்றப்ப எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. எமோஷன் இல்லாம நீங்க ஸ்டிக் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சிஸ்டம் நீங்க அடாப்ட் பண்றீங்கன்னா அதை வந்து கன்சிக்யூட்டிவா பண்ணுங்க. ஓகேங்களா? நடுவுல பிரேக் பண்ணிட்டு போகாதீங்க. கன்சிக்யூட்டிவா பண்ணுங்க. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து தரும். ஓகேங்களா? இந்த பியர் ட்ராப் வந்தோடனே பொசிஷன் எடுத்துக்கலாமாங்க சார்? ஆமா சார், ஓவர் நைட் எடுத்திருக்கலாம். இதை நான் ஸ்டார்டிங் செஷன்ல இருந்தே சொல்றேன். ஆக்சுவலா ட்ராப்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதை டீகோட் பண்ணி நம்ம டைரக்டா சார்ட்ல சொல்லிடுறோம். பட் இதே நான் இப்ப குருடாயில்ல இந்த இடத்துல இருந்து மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? லெவல் வரைவேன்.
அங்க பிரேக் அவுட் நடந்திருக்கா, அங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, இல்ல RSI 70க்கு மேல இருக்கா, இல்ல மேக்டி இருக்கா. ஒரு சில கிளைண்ட் பாத்தீங்கன்னா 38 எப்படி சொல்றது, நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே ட்ராப்க்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த ஒரு ரெட் கேண்டில் வந்தோம்னா நம்ம அங்க பயப்பட தேவையில்லைங்களா சார்? பயப்பட தேவையில்ல சார். ஆக்சுவலா உங்க உங்க கண்ணுக்கு வந்து கேண்டிலோட கலரோ கேண்டிலோட ஷேப்போ எதுவுமே தெரியக்கூடாது சார். ஏன் சொல்றேன்னா, ஓகே. அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த கான்செப்ட் குள்ள வர மாட்டோம். எஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப உங்களோட கான்செப்ட் படி பியர் ட்ராப் அப்படின்னா நான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆக வேண்டியது பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல நான் செல் சைடு போகக்கூடாது, கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதுதான் நம்ம மைண்ட்ல வரணும். ஸோ அந்த ப்ராக்டிஸுக்கு எப்போ வரும்னா, நீங்க இந்த சிஸ்டத்துக்கு கூட 1 ஆர் 2 வீக்ஸ் அடாப்ட் ஆகி நீங்க ட்ரேட் பண்ணணும். பேக் டெஸ்ட் ரியல் மணி சொல்லல, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரூல்ஸ் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ரியல் மணி வந்து நீங்க உள்ள எடுத்துட்டு வரணும். அது வரைக்கும் ஏன்னா மார்க்கெட் எப்படியும் எப்படி சொல்றது வைண்ட் ஆஃப் ஆகாது. எப்பயும் மார்க்கெட் இருக்கதான் போகுது. பட் நம்ம அந்த கான்செப்ட் குள்ள மர்ஜ் ஆயிட்டா மட்டும் நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ அந்த கான்செப்ட் குள்ள நீங்க மர்ஜ் ஆகுற வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மல்டிபிள் சார்ட்ஸ்ல பண்ணுங்க. நான் வந்து யூஎஸ் போடுறேன், யூகே போடுறேன், ஜப்பான் போடுறேன், இது பிரான்ஸ் இண்டெக்ஸ் போடுறேன், டாக்ஸ் போடுறேன். இதெல்லாம் இங்கிருந்து காமன் மேனால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா இப்ப மெஜாரிட்டி ஆஃப் பெரிய கம்யூனிட்டி வெல் நோன் கம்யூனிட்டி பீப்புள்ஸே பாத்தீங்கன்னா ஒரு அசம்ஷன் யூகத்துல சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து இந்த பாட்டம்ல இருந்து மேல போறதுக்கு. ஆனா நம்ம எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்றோம். அதை நேற்று உங்க நிப்டியில கூட இது மாதிரி ஃபார்ம் ஆச்சுங்க சார். ஆமா சார், நிப்டிலையும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான். பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது சார். நாங்க 1 இயருக்கு மேல இதை நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு அட்வான்ஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் அதை நீங்க மேஜரா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன். அந்த ரூல்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு அதை கரெக்டா ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலயுமே மணி மேக் பண்ண முடியும். ஸோ நிப்டியில பாத்தீங்கன்னா 2 இடத்துலயும் உங்களுக்கு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாம மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்கு. இப்போ லைவ்ல உங்களுக்கு புல் ட்ராப் காட்டுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்ஸிஸ்டிங் ஒரு பை பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா கட் பண்ணிருப்பீங்களா? தட் இப்ப மீன்ஸ் எக்ஸிட் ஆக வேண்டிய டைம். எக்ஸிட் ஆயிருப்பீங்க. பட் இந்த இடம் இப்ப எப்படி சொல்றது ஒரு காஷியஸான ஜோன். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடம் வந்து ப்ரீவியஸா பாருங்க, சேம் அதே இடத்துல இருந்தா மார்க்கெட் என்ன ஆயிருக்கான், ஃபால் ஆயிருக்கான். பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கான் 2 நாள் முன்னாடி. சேம் அதே இடத்துல மறுபடியும் புல் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ அப்ப இந்த இடத்துல வரப்ப நம்ம காஷியஸ் மார்க்கெட்ல இன்னைக்கே நம்ம எல்லா லாபமும் சம்பாரிச்சிட போறது இல்லை. கன்சிஸ்டன்டா நம்ம வந்து லாபம் பார்க்க போறோம். அப்படி இருக்கிறப்ப முன்னாடி ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்றதை நம்ம முன்கூட்டியே நம்ம காட்டுறோம். ஸோ அதனால உங்களுக்கு மேஜர் லாஸ்ன்றது இந்த சிஸ்டம்ல இருக்காது. ஓகே ஓகே ஓகே, நேத்து பார்த்த கான்செப்ட் படி ஓகே அதெல்லாம் சாரி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இப்ப புல் ட்ராப் வந்து இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா இதுல போய் புல் ட்ராப் வந்து ஃபுல்லாவே உட்காரும் அன்டில் திஸ் டியூரேஷன். சப்போஸ் இந்த டியூரேஷனுக்குள்ள அந்த வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னா அது ஃபேட் ஆயிடும், மறைஞ்சிடும். ஓகேங்களா? அதனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே இது புல் டாப் வந்துடுச்சு, நான் வந்து எக்ஸிட் ஆயிடலாமா அப்படின்னு கிடையாது. இந்த டியூரேஷன் வரைக்கும் பாருங்க. இந்த டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்னா அந்த 15 மினிட்ஸ் முடியற வரைக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா இப்ப நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வர்றது என்னன்னா, இப்போ புல்ட்ரா ஃபார்ம் ஆகுது, ஒரு சில கேண்டில்ல பாத்தீங்கன்னா இது மறைஞ்சிட்டு அடுத்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு ஏரியாவா ட்ராக் பண்ணும். ஒரு ஏரியாவை ட்ராக் பண்ணிட்டு அந்த ஏரியால வெயிட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுல போய் உட்காரும். ஸோ அதுக்கு நம்ம ஆக்சுவலா புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இண்டிகேஷன் வந்து நம்ம வச்சு எடுக்க போறது இல்லை. வேலிட் பை இல்ல வேலிட் செல்ல வச்சுதான் நம்ம எடுப்போம். அப்படி இருக்கிறப்ப அந்த வேலிட் பை வேலிட் செல் எல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்லயும் நம்ம டேஷ்போர்ட்லயும் டைரக்டா இண்டிகேஷனை நம்ம காட்டிடுறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த வேலிட் செல் வேலிட் பை வருது அப்படின்னா அப்ப நம்ம முக்கியத்துவம் தரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாரி நிப்டி பார்த்தோம். நிப்டிக்கு ஏற்ற மாதிரியே பாருங்க எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே நம்மளுக்கு
வேலிட் பை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் நீங்க ஓப்பன் ஆனது பாத்தீங்கன்னா வேலிட் பைல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா நம்ம நேத்து வந்து இதுல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லயும் தட் மீன்ஸ் பியர் ட்ராப் ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் எடுக்கிறேன். இங்க பாருங்க ரிலையன்ஸ். இவ்வளவு பெரிய மூவை நம்ம எந்த ஒரு அனாலிசிஸ் இல்லாம நம்ம உட்காந்து இங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்தே உங்களுக்கு ரிலையன்ஸ்ல பியர் ட்ராப் அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. வேலிட் பை கொடுத்துருக்கு. அட்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ரெண்டாவது டார்கெட் நம்ம வெயிட் பண்றோம். ஸோ இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே அப்ப என்னன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நேற்று பியர் ட்ராப் தட் மீன்ஸ் நிஃப்டி 50ல நேற்று பியர் ட்ராப் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தேதியில நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ ஸ்டாக்ஸ்லயும் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேப் அப் இப்போ கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸ் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ எல்லா மேஜரா எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பை ஆர்டர் வந்து உள்ள இறக்கியிருக்காங்கன்றத நம்ம நேத்தே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிட்டோம் மேஜரான ஸ்டாக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டேஷ்போர்ட்ல ஒன்லி நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50 தாண்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இதுல நான் பண்ணல. பட் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்து காட்டும். பட் அது நீங்க சார்ட்ல வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போ மேஜரா ஒரு மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பாட்டம் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி அந்த டாப் பொசிஷனை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆக போகுது, இந்த இடத்துல இருந்து பாட்டம்ல இருந்து. ஸோ இது வந்து நார்மல் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் கிடையாது. விவேப்புக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லு, விவேப்புக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை, அது மாதிரி கிடையாது ஆக்சுவலா இது. ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டம் வந்து இங்க இண்டிகேட் பண்ணி காட்டுறது. ஸோ அதே மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து விழுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ அது நீங்க மல்டிபிள் டிராப்ஸ்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து காட்டும். ஓகே, ஸோ இப்போ லைவ்ல வேலிட் செல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. பட் வி நீட் டு வெயிட். இன்னும் 11 நிமிஷம் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ கான்செப்ட் குள்ள போகலாம். ஸோ நேற்றுக்கு நடத்தின கான்செப்ட் வந்து சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2, புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ரெண்டுத்துக்குமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து என்னென்ன இருக்குன்னா 3, 4, 5, 6. ஓகேங்களா? 3, 4, 5, 6 இருக்கு. ஸோ இதுல தேர்ட் சினாரியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, இப்போ ஒரு டார்க் கிரீன் லைன் மேல இருக்கு. ஓகேங்களா? ஒரு டார்க் கிரீன் லைன் இருக்கு. இதுக்கு மேல B/C அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த B/C வரப்ப நம்ம என்ன பார்ப்போம்? ப்ரீவியஸ் கேண்டல்ல கிரீன் கலர் பிஓஎஸ் இருக்கா, இல்ல சாக் இருக்கா, டைமண்ட் ஷேப்ல இண்டிகேஷன் இருக்கா, இல்ல ரெண்டுமே கம்பைன் ஆகியிருக்கா அப்படின்றத பார்ப்போம். சம் கேஸ் சினாரியோ 2ல எந்த இண்டிகேஷனும் இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இது 2 கிரைட்டீரியா. மூணாவதா ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்னன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன கேண்டில், தட் மீன்ஸ் ப்ரீவியஸா ஒரு ஃபார்ம் ஆன கேண்டலுக்கு மேல ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன ஒரு கேண்டலுக்கு மேல பாத்தீங்கன்னா எனக்கு இன்வெர்டட் ஷேப்ல எனக்கு ரெட் கலர் பிஓஎஸோ இல்ல ரெட் கலர் ஒரு இண்டிகேஷன் வந்து சாக் இண்டிகேஷன் வந்து காட்டுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி காட்டுறப்ப அந்த கேண்டில் வந்து எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அந்த கேண்டலுக்கு மேல டைமண்ட் ஷேப்ல ஒரு சாக் இண்டிகேஷனும் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பிஒய்ஸ் இண்டிகேஷன் காட்டுதா அப்படின்றத பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்க கூடாது. அடுத்த கேண்டல்ல நம்ம செல் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம என்ன எடுக்கணும்னா செல் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த தேர்ட் சினாரியோ வந்து ரேரா வரும். தட் மீன்ஸ் எல்லா நேரத்திலையும் நடக்காது, ரேரா நடக்கும். அப்படி நடக்கிறப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல B/C இருக்கான்றத பாருங்க.
ப்ரீவியஸ் கேண்டல்ல டைமண்ட் ஷேப்பும் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கான்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டா பார்க்கணும் அப்படின்னா இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா B/C தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு ரெட் பிஓஎஸ் அண்ட் ரெட் கலர் சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஃபார்ம் ஆகுறப்ப நான் அடுத்த கேண்டல்ல செல் எடுக்கணும். ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சினாரியை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் எப்படி ரீட் பண்றதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஹலோ, புரியுது சார். ஓகே. ஸோ இந்த சினாரியோ வந்து ரேரா, ஆக்சுவலா இது அடிக்கடி அப்பியர் ஆகாது, ரேரா நடக்கும். அப்படி ரேரா நடந்தாலும் நீங்க எடுக்க வேண்டியது அடுத்த கேண்டல்ல பாத்தீங்கன்னா செல் என்ட்ரி. ஓகேங்களா? அடுத்த கேண்டல்ல செல் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ B/C கொடுத்த உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் 2 சினாரியோல அது மெட் ஆகல அப்படின்னா அப்ப தேர்ட் சினாரியோ தான் அது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் தேர்ட் சினாரியோ வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இந்த B/C பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த 3 கிரைட்டீரியாவை நீங்க எப்படி சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல நடக்கிற அந்த B/CE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் எப்பெல்லாம் டார்க் கிரீன் லைனுக்கு மேல வருதோ நீங்க எந்த ஒரு லெவலும் பார்க்க தேவையில்ல, எந்த ஒரு அனாலிசிஸும் நீங்க சார்ட்ல பண்ண தேவையில்ல. டைரக்டா மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? B/Cன்றது எப்பெல்லாம் டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுதோ அப்ப இந்த டாப் 3 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சேம் அதே டார்க் கிரீன் லைனுக்கு மேல S/PE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா S/PE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இண்டிகேஷன் ஃபார்ம் ஆனது உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாரி we need to check green BOS இல்ல green color chalk are both formed on the signal candle or previous candle. மேபி இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லே அது ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டல்ல தான் எடுக்க போறோம். அதனால இந்த என்டையர் 15 மினிட்ஸ் டியூரேஷன் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த சிக்னல் வந்து ஓப்பன்லேயே ஃபார்ம் ஆயிடும். பட் இந்த கேண்டலோட டியூரேஷன் என்ன 15 மினிட்ஸ். அப்ப இந்த கேண்டல் வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த கேண்டல் வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ மேபி அந்த கிரீன் கலர் பிஓஎஸ் வந்து அந்த கிரீன் கலர் பிஓஎஸ் வந்து இந்த கிரீன் கலர் கேண்டலுக்கு கீழே ஃபார்ம் ஆகலாம். இல்ல ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன அந்த கேண்டலுக்கு கீழே கிரீன் கலர் அந்த பிஓஎஸ் இல்ல கிரீன் கலர் அந்த டைமண்ட் ஷேப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்ல ரெண்டுமே கம்பைன் ஆகி வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா S/Pன்றதுனால நம்ம செல் பண்ணக்கூடாது. அடுத்த கேண்டல்ல நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கேண்டல்ல நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகும். இதோட சினாரியோ வந்து நான் இப்போ லைவ்ல காட்டுறேன். இப்போ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு மொமெண்டம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால ட்ராப்பை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். வெறும் மொமெண்டம் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்த்த சினாரியோ இன்னைக்கு மார்னிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மார்னிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ S/P வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்லையும் எனக்கு பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அடுத்த கேண்டல்ல தட் மீன்ஸ் அடுத்த கேண்டல் என்ன போயிருக்கணும் அப்படின்னா பை என்ட்ரி போயிருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேண்டல் என்ன போயிருக்கணும்னா பை என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த என்ட்ரில இந்த இடத்துல என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்னா 9:45க்கு நம்ம பை பொசிஷன் எடுத்திருப்போம். பஃபர் டைம் வந்து நெக்ஸ்ட் கேண்டலுக்கு பஃபர் டைம் கிடையாது. டைரக்டா அந்த கேண்டல்லே நீங்க எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க. பை என்ட்ரி எடுத்துட்டு நம்ம மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீமியம்ல வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க வந்து இந்த இடத்துல பை என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இங்க ஒரு கொஸ்டின் வரும், சார் நான் இங்க பை போறப்ப எனக்கு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த என்ட்ரி நீங்க எடுக்காம இருக்கிறதும் நல்லது. எடுத்தாலும் ஒரு குயிக் ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ராப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ட்ரேட் வந்து எடுக்க வேணாம். ஓகேங்களா? அந்த ட்ரேட்ல தான் நம்ம எப்படி சொல்றது எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த என்ட்ரி இல்லைன்னா அடுத்த என்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால ஒரு ட்ராப் இங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா
நீங்க என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் அந்த ட்ரேடுக்கு ஃபேவரா இல்லாத பட்சத்துல நீங்க வந்து அந்த மொமெண்டம் என்ட்ரியை அவாய்ட் பண்றது நல்லது. பட் நம்ம ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டல்ல 9:45 கேண்டல்ல நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா பை என்ட்ரி எடுத்திருப்போம். சேம் இதே சினாரியோ வேற டேஸ்ல வந்து நடந்திருக்கான்றத பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த சினாரியோ ஓகே இங்க S/PE ஃபார்ம் ஆயிருக்கு. டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கிரீன் லைன் அந்த S/PE கொடுத்த கேண்டல் கீழே SMC கன்ஃபர்மேஷன் இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல் எனக்கு BOS ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி எனக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ரைசிங்காகவும் இருக்கலாம், ஃபாலிங்காகவும் இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும், அடுத்த கேண்டல்ல நான் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த கேண்டல்ல வந்து நான் பை ஆர்டர் எடுக்கணும். இது வந்து மொமெண்டம் என்ட்ரி. சப்போஸ் பை ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 1 or 2 கேண்டல்ஸ்ல நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஓகே இந்த S/PE பொறுத்த வரைக்கும் இப்போ நான் லைவ்ல காட்டினது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல S/PE வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல உங்களுக்கு BOSஓ இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்ல சிக்னல் கொடுத்த கேண்டல்லே இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த கேண்டல்ல போயிட்டு நீங்க டைரக்டா பை ஆர்டர் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து S/PE வந்து ஃபார்ம் ஆயிருக்கு டார்க் கிரீன் லைனுக்கு மேல. அந்த இடத்துல BOSும் ஃபார்ம் ஆகல, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருமே ஃபார்ம் ஆகல, எதுவுமே ஃபார்ம் ஆகல. அப்பனா என்ன பண்ணணும்னா அடுத்த கேண்டல்ல செல் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம், ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சினாரியோ பாருங்க. ஸோ எனக்கு S/PE வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஓகேங்களா, அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும், அடுத்த கேண்டல்ல வந்து நான் செல் பண்ணணும். ஓகேங்களா, பை பண்ணக்கூடாது, செல் பண்ணணும். ஏன் செல் பண்ணணும்னா எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது, ப்ரீவியஸ் கேண்டல்லையும் கிடையாது, இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், செல் ஆர்டர் எடுத்துருக்கணும். பட் மேக்ஸிமம் அன்னைக்கு டே பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு டவுன் சைட் போக தான் ட்ரை பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சினாரியோ புரிஞ்சிச்சுங்களா? 5th சினாரியோ இது புரிஞ்சிச்சுங்களா? இது ஏன் நம்ம செல் எடுக்கிறோம்னா ப்ரீவியஸ் கேண்டல்லையும் சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் SMC கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்ல இருக்கு. தட் மீன்ஸ் எது வேணா இருக்கலாம், ரைசிங்காகவும் இருக்கலாம், ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த கேண்டல்ல நான் செல் எடுக்கணும். ஸோ இது வந்து 5th சினாரியோல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, ஓகே ஓகே இந்த சினாரியோ வந்து என்ன கவர் ஆகும், யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் கவர் பண்ண சினாரியோல ஒரு சினாரியோ தான் இது. இந்த சினாரியோ வந்து என்ன கவர் ஆகும்? நெக்ஸ்ட் கேண்டில் செல் எடுக்கணும் சார். சூப்பர் சார். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம செல் எடுக்கணும். ஏன் செல் எடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை, எஸ்என்சி இண்டிகேஷன் இல்லை. அது இல்லாமல் இந்த கேண்டல் ரெட்ன்றதுனால இதோட ஓப்பன் வந்து மேலே தான் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேலே தான் இருக்கும். எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங் இருக்கலாம், இல்லை ஃபாலிங் இருக்கலாம், பட் சைட் வேஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பட் ரைசிங் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்த கேண்டல்ல நான் செல் எடுத்திருப்பேன். பட் அடுத்த கேண்டலே எனக்கு இன்னொரு இண்டிகேஷனும் காட்டுது. அப்போ அதோட ப்ரொஜெக்ஷன் பாருங்க, சைட் வேஸ்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இப்போ டைரக்டா நான் 2 மணிக்கு வரேன்னா இந்த சிக்னல் அவாய்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1:45 என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் 2 மணிக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா செல் ஆர்டர் வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா, செல் ஆர்டர் போட்டிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா சினாரியோஸும் கவர் பண்ணிட்டோம். புல்லிஷ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு சினாரியோ தான் மிஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் S/PE ப்ரீவியஸ் கேண்டல்ல ரெட் BOS அண்ட் ரெட் கலர் ஷாக் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டல் என்ன பண்ணியிருப்போம்னா செல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அடுத்த கேண்டல்ல செல் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி சினாரியோஸ் எங்கேனாச்சும் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அது போறதுக்கு முன்னாடி இந்த சினாரியோ வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம்.
இப்போ நம்ம கவர் பண்ண சினாரியோல ஒரு சினாரியோ தான். நெக்ஸ்ட் கேண்டில் பை போயிருமா சார்? சூப்பர் சார். தேர்ட் சினாரியோ சார். ஃபோர்த்து சார். ஓகே, ஸோ ஃபோர்த்து ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல நம்மளுக்கு கிரீன் பிஓஎஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிரீன் பிஓஏ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்ல இருக்கு. ஸோ அப்போ அடுத்த கேண்டல்ல நம்ம பை போயிருப்போம். பை போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகே, அந்த சிக்ஸ்த் சினாரியோன்றது நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஏதாச்சும் ஸ்கிரிப்ட்ல இல்ல ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்த் சினாரியோவை ஒர்க் அவுட். சிக்ஸ்த் அண்ட் தேர்ட் வந்து ரேரா தான் நடக்கும். அந்த ரெண்டு சினாரியோவும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்க. என்னன்னா சிம்பிள், ப்ரீவியஸ் கேண்டல்ல ரெட் பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கா சிக்னல் கேண்டல்லையோ இல்ல ப்ரீவியஸ் கேண்டல்லையோ அப்படின்றத பாருங்க. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா செல் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்த கேண்டல்ல நம்ம வந்து செல் பண்ணுவோம். ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ புல்லிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்மோஸ்ட் எல்லா சினாரியோஸும் கவர் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் பேரிஷ் கிரைட்டீரியாவுக்கு வரும். பேரிஷ் பொறுத்த வரைக்கும் இது அப்படியே நம்ம டார்க் ரெட் லைனுக்கு கீழே பார்க்கணும். ஓகேங்களா, டார்க் ரெட் லைனுக்கு கீழே S/P ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல கிரீன் கலர் பிஓஎஸ் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்றத பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த கேண்டல்ல பை பண்ணணும், செல் பண்ணக்கூடாது, பை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி சினாரியோஸ் ஏதாச்சும் நம்ம இங்க பார்ப்போம் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத. ஸோ இந்த சினாரியோ தேர்டுன்றது ரேரா நடக்கும். பட் ரேரா நடந்தாலும் அந்த கண்டிஷன் என்ன மெட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இந்த சினாரியோ வேணா நீங்க பார்க்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா S/P ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எனக்கு அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பிஓஎஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்ல பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப டார்க் ரெட் லைன் கீழே இருக்கு. ஓகேங்களா, அப்ப இது சினாரியோ 3 கவர் ஆகுமா? ஸோ 1 செகண்ட். ஓகே, இந்த சினாரியோ 3 பாத்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியால கவர் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை நெக்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, சாரி, இது கிடையாது. ஆக்சுவலா இது கிடையாது. நம்ம என்னன்னா இந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த கேண்டல் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜென்ரேட் ஆகும். மேபி ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டா இருக்கும். ஆனா S/P அப்படின்னா நீங்க வந்து செல் என்ட்ரி தான் போயிருப்பீங்க. பட் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கேண்டல்ல தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நான் கிளியரா போட்டிருப்பேன். we need to check green BOS இல்ல green color chalk formed on the previous candle, not current candle. ஓகேங்களா, அப்ப இது வந்து நம்ம நார்மலா பாக்குற சினாரியோ 2ல வந்து கவர் ஆகும். சினாரியோ 2ல கவர் ஆகுறப்ப நம்ம செல் என்ட்ரி தான் போயிருப்போம். செல் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இல்ல சப்போஸ் எஸ்எல் நம்ம தள்ளி வைக்கிற பட்சத்துல ஒரு மினிமல் ப்ராஃபிட் வந்து நம்ம கவர் பண்ணிருக்கலாம். ஓகே, ஓகே, இந்த சினாரியோ 3 and 4 வந்து நான் இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல நடந்த எப்படி சொல்ல ப்ரீவியஸா நடந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் அனுப்புறேன். நீங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம அடுத்த சினாரியோ போகலாம். ஸோ அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா B/CE வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். வி நீட் டு செக் ரெட் பிஓஎஸ் அண்ட் ரெட் கலர் ஷாக் வந்து ஃபார்ம்ட் ஆன் த சிக்னல் கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு B/CE அப்படின்ற இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா ரெட் கலர் பிஓஎஸ் இல்ல ரெட் கலர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றது பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டல்லையும் ஃபார்ம் ஆயிருக்கு, கரண்ட் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கேண்டல்ல, தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா செல் நெக்ஸ்ட் கேண்டில், ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், ஃபாலிங்கா இருக்கணும். ஸோ இங்க ப்ரொஜெக்ஷன் நான் இங்க வச்சு பாக்குறேன், எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங்கா இருக்கு. டார்க் ரெட் லைன் கீழே தான் இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்லையும் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையுமே எஸ்என்சி இண்டிகேஷன் இருக்கு. ஸோ அடுத்த கேண்டல்ல வந்து நான் செல் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B/CE வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பட் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனுமே எனக்கு வந்து ஃபார்ம் ஆகல. தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் கேண்டல்லையும் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனுமே ஃபார்ம் ஆகல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பை நெக்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? அடுத்த கேண்டல்ல வந்து நான் பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த சினாரியோ எங்க கவர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. இங்க பாத்தீங்கன்னா B/CE அப்படின்றது டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷன் இல்லை, ஆனா முந்தைய கேண்டில் இருக்கு, அதெல்லாம் பார்க்க கூடாது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற கேண்டில் தான். ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையுமே எனக்கு எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா அடுத்த கேண்டில்ல பை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அடுத்த கேண்டில்னா 1:45க்கு நான் வந்து பை ஆர்டர் எடுக்கணும். இது வந்து சினாரியோ 5ல வந்து கவர் ஆகும். சினாரியோ 5 பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா we need to check no BOS or no change of character formed on the signal candle or previous candle. அந்த கண்டிஷன் மெட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து பை நெக்ஸ்ட் கேண்டில், ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டல்ல பை ஆர்டர் எடுத்திருப்போம், அதுல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். சேம் இதுவும் அதே கிரைட்டீரியா தான். B/CE ஃபார்ம் ஆயிருக்கு, நம்மளுக்கு இந்த டார்க் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் இருக்கு. அப்போ அடுத்த கேண்டல்ல நம்ம பை போயிருப்போம், பட் மேபி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு தான் ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லைவ்ல நமக்கு வந்து B/CE அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ இந்த சினாரியோ வந்து கரெக்டா இந்த B/CE வந்து இந்த பியர் ட்ராப் கேண்டில் கூடவே வந்து ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் இந்த பியர் ட்ராப் கேண்டில் கூடவே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த கிரீன் கலர் ஜோன் வந்து காட்டுது. ஆனா நான் பியர் ட்ராப் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு பியர் ட்ராப் இண்டிகேஷன் இதுல ஃபார்ம் ஆகல. ஸோ இது கூடவே ஃபார்ம் ஆகுறப்ப நீங்க மேக்சிமம் அந்த டைரக்ஷன் ஓரியன்டா ட்ரேட் வந்துச்சுன்னா எடுங்க, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் சொல்றேன்னா அந்த டைரக்ஷன் ஓரியன்டா வர்றப்ப உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். பட் இங்க வந்து இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன எடுப்போம்னா அடுத்த கேண்டல்ல வந்து செல் ஆர்டர் எடுப்போம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு சாரி ட்ரையாங்கிள் ஷேப்ல எனக்கு பிஓஎஸ் வந்து காட்டியிருக்கு. ஸோ இது என்ன சினாரியோ கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ 4th சினாரியோ வந்து கவர் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு ரெட் பிஓஎஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், செல் நெக்ஸ்ட் கேண்டில். அப்ப அடுத்த கேண்டில்ல நான் செல் பண்ணணும். பட் என்னன்னா இந்த கேண்டில்ல பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகுறதுனால நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் காஷியஸா இருப்பேன். இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அடுத்த என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அட்மோஸ்ட் இப்போ நம்ம எல்லா சினாரியோஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சினாரியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்து சிக்னல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னா எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன், ட்ரையாங்கிள் ஷேப் ஆர் டைமண்ட் ஷேப் இண்டிகேஷன் இருக்கா இல்லையான்றத பாருங்க. அதே மாதிரி கீழையும் தட் மீன்ஸ் அந்த டார்க் ரெட் லைன் கீழையும் ட்ரையாங்கிள் ஷேப் இல்ல டைமண்ட் ஷேப் இண்டிகேஷன் இருக்கா இல்லையான்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ஃபேவரா இருக்கா, அந்த ஷீட்ல போட்டிருக்க மாதிரி இருக்கான்றத பாருங்க. அப்படி இருந்துச்சு, எல்லா கண்டிஷனும் மெட்டாச்சு அப்படின்னா மட்டும் ஒரு ட்ரேட் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது சைட்வேஸ் இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாதிரி சிக்னல் வந்து அந்த அந்த கிரீன் லைனுக்கும் அந்த ஒரு ப்ளூ லைன் மாதிரி கீழே டிராவல் ஆகும். ஸோ அந்த ப்ளூ லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆச்சுனாலும் எடுக்காதீங்க. அந்த இடத்துலயும் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும், ட்ரேட் எடுக்கக்கூடாது.
அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆனாலும் எடுக்கக்கூடாது, ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆனாலும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் வைஸ் இதுதான். சொல்லுங்க இப்போ மேம். இல்ல இப்போ நீங்க சைட்வேஸ்ல இருந்தா எடுக்காதீங்கன்றீங்க. இப்போ ஆல்ரெடி எடுத்த பிறகு சைட்வேஸ்ல போச்சுன்னா should we இல்ல come மேம், out or wait? ஃபர்ஸ்ட் நீங்க சிக்னல் எடுக்கிறப்ப சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சு அந்த ப்ரொஜெக்ஷன்ல அப்படின்னா எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்க எடுத்துட்டு சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, நேத்து நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு அரௌண்ட் 25-9 அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தது செல் வாங்க தான் வந்தது, ஓகே வேல்யூ மேம். செல். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் சைட்வேஸ்ல தான் போச்சு. ம் 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 ஸோ எந்த இப்போ ஆல்ரெடி என்ட்ரி இருந்தா எக்ஸிட் ஆகணுமா வெயிட் பண்ணுமான்னு தெரியல. அண்ட் ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சுட்டு சரி ஓகே அந்த ஃப்ளக்சுவேஷன்ல வந்து எக்ஸிட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு புட் கொடுத்தது. ஆமா ஆமா ஆ இல்ல மேம், அதான் ஸோ நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு கிரைட்டீரியா தான் மேம். ஒன்னு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட், ரெண்டுமே நீங்க என்ட்ரி எடுக்கிற பொசிஷன்ல போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டதுக்கு அப்புறம் எய்தர் உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேன், அந்த கான்செப்ட் படி ரியாக்ட் பண்ணுங்க. என்னன்னா இப்போ நான் ஒரு பொசிஷன் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:30க்கு எனக்கு ஒரு ஆர்டர் வருது, கால் ஆப்ஷன் எடுங்க இல்ல புட் ஆப்ஷன் எடுங்கன்னு ஒரு கண்டிஷன்ல மெட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் காட்டல, ஃபாலிங் இருக்கலாம் இல்ல ரைசிங் இருக்கலாம், எந்த கிரைட்டீரியாவெல்லாம் இருக்கலாம். பட் நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன், பட் எனக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ரியில சைட்வேஸ் அப்படின்னு காட்டுது, கமெண்ட்ரியில சைட்வேஸ்னு காட்டுது. ஸோ என்னன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு இல்ல எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ இன் பிட்வீன் உங்க டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் ஹிட் ஆகாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பேஷன்ஸா வெயிட் பண்ணணும். தட் மீன்ஸ் அன்டில் அவர் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து ஹிட் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த டியூரேஷனை எப்படி சொல்றது பியர் பண்ணி தான் ஆகணும். அந்த பேர் பண்ற கேப்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ராப் இண்டிகேஷன் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு எடுத்துட்டீங்க, ஒரு 11 o'clock பாத்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் வந்து காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க காஷியஸா மேபி எக்ஸிட் ஆகலாம், இல்லைன்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சினாரியோ படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா 9:45க்கு ஒரு புல் ட்ராப் கொடுத்துருக்கு. பட் புல் ட்ராப் குடிச்சிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, மேலதான் போகுது. தட் மீன்ஸ் ஆப்போசிட் பை வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் இன்னும் 2 நிமிட்ஸ் இருக்கு, ஆப்போசிட் பை வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். பட் மொமெண்டம் படி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம 9:45க்கு ஒரு பை ஆர்டர் போட்டிருப்போம். பை ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா அதோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்ப புல் ட்ராப் வந்திருக்கு, ஒன்ஸ் வேலிட் செல் வந்தாதான் அது கன்ஃபார்மா கீழே போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் புல் ட்ராப் வந்து எனாஃப் செல்லிங் ப்ரெஷர் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போகும். அப்ப எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன காட்டுறோம்னா ஆப்போசிட் பைன்னு காட்டுறோம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க, அந்த இடத்துலயும் ஒரு ட்ரேட் எடுங்க அப்படின்னு காட்டுறோம். ஓகேங்களா? அப்ப மொமெண்டம் படி இங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டில் யூ வில் கண்டினியூ திஸ் ட்ரேட். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வேலிட் செல், தட் மீன்ஸ் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாத பட்சத்துல நீங்க இந்த 9:45க்கு எடுத்த பை பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த பொசிஷனை சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா டைரக்டா இந்த புல் ட்ராப்ல ஓபி கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டல்ல ஆப்போசிட் பை ரிலேட்டடா ஒரு பை ட்ரேட் வந்து எடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் கான்செப்ட் வைஸ் மேக்ஸிமம் இது எல்லாத்துமே சொல்லிட்டேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து மேக்ஸிமம் எப்படி சொல்றது சிம்பிளா தான் இருக்கும். பட் இதை நீங்க ரியல் டைம்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்ப பாஸ்ட் டேட்டாலாம் உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? எந்த டேட்டாவும் இதுல ஃபேட் ஆகாது, பாஸ்ட் டேட்டா எல்லாமே இருக்கு. பட் நீங்க ஒரு பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஒரு ட்ரேட் நான் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டேன். அந்த கால் ஆப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா லாஸை புக் பண்ணிட்டு அடுத்த ஒரு பெட்டர் செட்டப்காக வெயிட் பண்ணுவோம், பெட்டர் ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம். பட் அது மாதிரி வெயிட் பண்ணாம ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சதும் 1 minute பஃபர் வச்சுக்கோங்க. 1 minute பஃபர் மீன்ஸ் இப்போ எனக்கு 9:30க்கு நான் ஆர்டர் எடுக்கிறேன், என்னோட ஸ்டாப் லாஸ்
என்னோட எஸ்எல் வந்து 9:35க்கு அடிச்சிருச்சு. தட் மீன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன்லேயே அடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 9:36க்கா போயிட்டு தட் மீன்ஸ் 1 மினிட் பஃபர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துப்பீங்க. 9:36 போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுங்க. தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண இந்த ஒரு லாஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு 1300 ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட்ல உங்களால இந்த பர்டிகுலர் லாஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா நெட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ்ன்றது ப்ராஃபிட்டா நிற்கும். ஓகேங்களா? நம்ம ரேஷியோ படி 20 பாயிண்ட்ஸ்ன்றது நான் நிஃப்டிக்கு சொல்றேன் ஸ்டாப் லாஸ் ஆகும். 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட்டாகவும் நம்ம வச்சிருப்போம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல எனக்கு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட்ல தட் மீன்ஸ் 9:36 போயிட்டு புட் எடுத்தீங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறம் புட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண அந்த 20 பாயிண்ட்ஸ் லாஸை செகண்ட் ட்ரேட்ல நம்மளால கவர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 50-50 தான். ஸோ இப்போ எனக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த ரெண்டு ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, செகண்ட் எடுத்த ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா நீங்க இதை ஒரு எப்படி சொல்றது ஒரு கன்சிக்யூட்டிவா ட்ராக் பண்ணி பாக்குறப்ப நான் அதை ஷீட்லயும் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா 250க்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். 310 வரைக்கும் அந்த ட்ரேட் போயிருக்கு. பட் எனக்கு லாஸ் பாத்தீங்கன்னா 906 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ். ஓகேங்களா? 906 ருபீஸ் வந்து எனக்கு நெட் லாஸா இருக்கு. நான் என்ன பண்றேன், அடுத்த 1 மினிட் பஃபர் டைம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். தட் மீன்ஸ் 310க்கு எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து 311க்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எடுக்கிறேன். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எடுக்கிறப்ப எனக்கு நெக்ஸ்ட் ட்ரேட்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கவர் ஆகுது. அப்போ ஓவராலா பாக்குறப்ப எனக்கு லாஸ்ன்றது கம்மி ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரேடுமே எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சினாரியோ பாருங்க. நான் இப்போ ஹைலைட் பண்ற இந்த சினாரியோ பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல ரெண்டு ட்ரேடுமே எனக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ், தட் மீன்ஸ் ஒரு லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் ரெண்டு ட்ரேட்லயுமே. ஆனா இதுல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போயிருக்கேன். பட் எனக்கு ரெண்டு ட்ரேட்லுமே என்ன இருக்கு, லாஸ் வந்து புக் ஆயிருக்கு. இது மாதிரி சினாரியோஸும் நடக்கும். பட் மந்த்லி ஆவரேஜா பாக்குறப்ப நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறீங்க, தட் மீன்ஸ் ஒரு ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னா நீங்க 1 மினிட் பஃபர் வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து உங்களால ஈஸியா வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அன்னைக்கு டேலே. தட் மீன்ஸ் அன்னைக்கு தேதியிலே அந்த லாஸை வந்து உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். ஏன் சார் அப்படி நடக்குது கேட்டீங்கன்னா மேக்சிமம் உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது, உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா உங்க லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷன் வந்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போற பட்சத்துல நீங்க அடுத்த ட்ரேடு தட் மீன்ஸ் வித்தின் ஒரு பஃபர் வச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் ட்ரேட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து செகண்ட் ட்ரேட்ல நம்மளால ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ நான் இது வந்து ஓவரலா சொல்லிட்டேன். பட் நீங்க பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு நீங்க நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க எப்படி சொல்றது 1 மந்த் எடுத்துக்கோங்க, நிஃப்டியே எடுத்துக்கோங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் மொமெண்டம் என்ட்ரிஸ் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ரூல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? 1 மந்த்துக்கு டெஸ்ட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. அது ஒரு செட் ஆஃப் டேட்டா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோ அந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு அந்த டேட்ல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டா எவ்வளோ நாள் வந்து ரெக்கவர் ஆகுது, என்னோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து ரெக்கவர் பண்ண முடியுதுன்றத நீங்க ட்ராக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஷீட்டு கூட நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஷீட்லேயே கூட நீங்க வந்து ட்ராக் பண்ணி பார்க்கலாம், உங்களோட ரிசல்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு
பிளாக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்கோ ட்ரேட். ஸோ இது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா அதில் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் வந்து எப்படி சொல்றது அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல மொமெண்டம் என்ட்ரி இருக்கா, ஸோ அப்ப இது வந்து நம்ம கிரைட்டீரியாக்குள்ள வருதா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா B/Cன்னு கொடுத்துருக்கு. இது வந்து சினாரியோ 2ல வந்து கவர் ஆகும். ஸோ இதுல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்ற பட்சத்துல நீங்க 1 மினிட் பஃபர் வச்சுட்டு அடுத்த ட்ரேடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து உங்களால ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நான் ஓவரலா இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்டா தான் இருக்கும். இதுக்கு நாங்க ஒரு 5 இயர்ஸ் டேட்டா வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க ரியல் டைம்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸுக்குன்னு ஒரு தனி தனி கேபிட்டல் வந்து ஒதுக்கி வைப்பீங்கல்ல, ஸோ அந்த கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப குறையும், டிராஸ்டிக்கா குறையும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ரியல் டைம்ல அப்ளை பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஒன்லி ஃபார் மொமெண்டம் என்ட்ரி, நாட் ஃபார் ட்ராப். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன கான்செப்ட் வந்து மொமெண்டம் என்ட்ரிக்கு தான். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்குற பட்சத்துல உங்களோட எப்படி சொல்றது லாசஸ் வந்து இன்னும் வந்து டிராஸ்டிக்கா குறையும். சேம் கான்செப்ட் நான் காலுக்கு சொன்னேன், சேம் கான்செப்ட் தான் புட்டுக்கும். இப்போ நீங்க ஒரு புட் பொசிஷன் எடுத்துட்டீங்க, எனக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது, ஒரு 9:40க்கு ஹிட் ஆகுது, 9:40க்கு எனக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா 9:41க்கா போயிட்டு நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி ரெக்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி சொல்றது நெட்டா பாக்குறப்ப ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பீங்க. அந்த டே வந்து முடியறப்ப ப்ராஃபிட்டபிளா தான் உங்களால வைண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓகே, மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லா சினாரியோஸும் கவர் பண்ணிட்டேன். அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இந்த இன்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரியல் டைம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல்ல நீங்க ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல் டைம்ல அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் எனக்கு ஹிட் ஆகுது அப்படின்ட்டு அந்த பொசிஷனை குவிட் பண்ணிட்டு அடுத்த ஒரு பெட்டர் செட்டப்காக வெயிட் பண்ணுவீங்க. அப்படி வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஆஃப் த லாஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க உங்க டிசிஷனை வந்து குயிக்கா வித்தின் 1 மினிட் வந்து நீங்க குயிக் பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து செகண்ட் ட்ரேட்ல உங்களால கவர் பண்ண முடியும். ஓகே, மொமெண்டம் என்ட்ரியில வேற சார் இப்போ ட்ரேட் எடுக்கும்போது பர் டே இத்தனை மினிமம் இத்தனை ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? இருக்கு சார். இருக்கு சார். மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 3 செட்டப்புக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வேணாம். அதே மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி சொன்னேன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில 2 வாட்டி எனக்கு எஸ்எல் அடிச்சிச்சு, இந்த டவுட் வரும் ஆக்சுவலா. 2 வாட்டி எனக்கு எஸ்எல் அடிச்சிச்சு, நான் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கணுமா, தட் மீன்ஸ் அடுத்த ஒரு ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிலையும் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்காதீங்க, புக் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 ட்ரேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம அதை ரெக்வயர் பண்றதுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது வந்து செகண்ட் ட்ரேட் கணக்கு வந்துடும் தானே சார்? ஆமா சார், ஆமா அது செகண்ட் ட்ரேட் அல்ல, அது வந்து ஒரு சாரி, அது வந்து செகண்ட் ட்ரேட் கிடையாது. அது ஒன் செட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது உங்க லாஸை ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஆக்சுவலா கிரைட்டீரியா வைஸ் ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேட் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஒரு 3 ட்ரேட் நம்ம செட்டப் வச்சு 3 சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமா சார், ஆமா. ஓகே. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் மட்டும் பாருங்க, 5 மினிட்ஸ் பார்க்காதீங்க. நான் நிஃப்டிக்கு சொல்றேன், நிஃப்டிக்கு 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வேணாம். ட்ராப்புக்கு நீங்க 5 மினிட்ஸும் பார்த்துக்கலாம், 15 மினிட்ஸும் பார்த்துக்கலாம், நான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். சார் ஆஸ் அ பிகினரா இப்போ நம்ம ஒன்று ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது எனக்கு ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸும் இருக்கு, அதே மாதிரி மூவ்மெண்ட் பேஸ்ட் சிக்னல்ஸும் இருக்கு சார். எனக்கு ரெண்டும் வேண்டாம், ஒன்று மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் சார்? ட்ராப்புக்கு முக்கியத்துவம் தரலாம் சார். ட்ராப்பு கொஞ்சம் எப்படின்னா ஹை வெயிட்டேஜ், அதுதான். இப்போ ட்ராப்ன்றது
ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல நடக்கிறதுனால அங்க அதிகமான ஆர்டர்ஸ் விழும். உங்களால ஈஸியா எப்படி சொல்றது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர முடியும். மற்ற ஏரியா காட்டிலும் நீங்க ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது குயிக்கா உங்களால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர முடியும். ஓகே. ஆனா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி நீங்க பார்த்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படின்னா ஈஸியா உங்களால எப்படி சொல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே லாஸ் இல்லாம உங்களால குயிட் பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். பட் அந்த 1 or 2 வீக்ஸ் வந்து நீங்க நிறைய நான் சொன்ன இந்த ஸ்டாக் மார்க் ஆல்கோ ட்ரேட் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிஃப்டி முடிஞ்சுச்சா, இப்போ நேற்று முடிஞ்ச டேட்டாவை இன்னைக்கு போயிட்டு ஒரு எக்ஸல்ல ட்ராக் பண்ணி பாருங்க. ஓகே நான் இந்த ட்ரேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் சொல்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு B/C வந்திருக்கு. பட் எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும் செகண்ட் கேண்டல்ல. பட் நான் இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் அந்த 1 minute பஃபர் வச்சுட்டு நான் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் லாஸை வந்து என்னால் ரெக்கவர் பண்ணியிருக்க முடியும். அப்போ நான் ரெக்கவர் பண்ணியிருந்தேன்னா நான் நெட்டா பார்க்குறப்ப எனக்கு 20 பாயிண்ட்ன்றது ப்ராஃபிட்டா நிற்கும். புரியுதுங்களா? நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு கான்செப்டா பார்க்குறப்ப சிம்பிளா ஒரு ஒரு ட்வீட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் தெரியும். பட் நாங்க அதை வந்து நீங்க ரியல் டைம்ல டேட்டாவோட அப்ளை பண்றப்ப உங்களோட எஸ்எலுக்குன்னு ஒரு 15,000 மந்த்லி எனக்கு எஸ்எலுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த 15,000 8,000 குறைக்கலாம், இல்ல 7,000 குறைக்கலாம். ஓகே சார். ஆனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் அதை நீங்க வந்து ஒரு ஹேபிட்டா, தட் மீன்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் ஹேபிட்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ன்றது பெருசா இருக்காது உங்க கேரியர்ல. ஸோ ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் வைஸ் எல்லாமே மொமெண்டம் வைஸ் மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம மறுபடியும் ஒரு பிரஷ் அப் மாதிரி கொடுப்போம். சார் வணக்கம் சார். நிஃப்டிக்கு சொன்னீங்கல்ல சார்? ஆமா ஆமா ஆமா, நிஃப்டி இல்லை சார். நிஃப்டிக்கு வந்து 15 minutes தான் சொன்னீங்க மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிக்கு. ஆமா சார் 15. ஆமா அந்த ட்ராப் பேஸ்டு என்ட்ரிக்கு வந்து 15 5 minutes சொன்னீங்க. ஆமா சார். ஆமா ஓகே ஓகே, அதுதான் சார். அப்புறம் அந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு மேலே சார் அந்த பிஓஎஸ் சிஓ சொல்றீங்கல்ல, எஸ்எம்சி அந்த ட்ரையாங்கிள் பேஸ்டு. ஆமா அது அது அப்புறம் இன்னொன்று 0 ஓன் போட்டிருந்தீங்க 6 சொன்னீங்க. அது என்ன சார் அது? அந்த கிரீன் கலர் லைனுக்கு மேலே பிஓஎஸும் சிஓசிஹெச் அப்புறம் ஓஆர்னு சொன்னீங்க. அது என்ன சார் அது? இல்ல ஓஆர்ல சாக்குன்னு சொல்லியிருப்பேன். சாக்கு பிஓஎஸ். சாக்குன்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். பிஓஎஸ்ன்றது உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இண்டிகேட் ஆகும். டைமண்ட் ஷேப்ல வர்றது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கேண்டல்ல ரெண்டுமே அப்ளை ஆயிருக்கும். அந்த ட்ரையாங்கிளும் ஒன்னா வரும், அந்த டைமண்டும் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி வரும். ஓகே சார், அந்த மூவ்மெண்ட் பேஸ்டு சார்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இது கொடுத்துருக்கீங்க சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அபவ் கிரீன் லைனுக்கு மேல வந்து என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். செகண்ட் வந்து பிலோ ரெட் லைனுக்கு கீழே வந்து என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் ஜோன் பிரைஸ் பிட்வீன் தி 2 லைன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க சார். ஓகே ஓகே. ஆக்சுவலா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஓல்டு ஷீட்டு. ஸோ அந்த இன்பிட்வீன் த ஜோன்ல வந்து முதல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு எடுங்க, ப்ராப்பரான ரிஸ்கோட எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இது இப்போ நான் ஷோ பண்றது வந்து இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பண்ண எப்படி சொல்றது ரீசெண்ட் வேர்ஷனோட ஷீட் இது. ஸோ அதனால அந்த ஜோனுக்குள்ள நம்ம ட்ராக் பண்றப்ப மேக்சிமம் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த கிரைட்டீரியா மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் அது கொண்டு வர. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஷீட் வந்து நான் குரூப்ல அகைன் நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். பிரபா சார், இப்போ வந்து நிஃப்டில பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பாருங்களேன்.
ம் லைவா. ம் ம் ஆமா அத 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசி குடுத்துருக்காங்க. அதுக்கு புல் ட்ராப் வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட் கிரீன் சிக்னலுக்கு மேல தான் இருக்கு. ரைசிங் தான் ப்ரொஜெக்டர் காட்டுது. கரண்ட் கேண்டில் எடுத்திருந்தோம்னா அப்ப வந்து எஸ்எல் ஹிட் ஸ்டா ஆயிருக்குங்கிறீங்களா? ஆமா எஸ்எல் இட்டா ஆமா மேம் எஸ்எல் இப்போ மேம் கேட்டது கரெக்டான சொல்றேன். ஏன்னா இப்போ நான் பி/சி எடுத்துட்டேன், அதுக்கு அப்புறமா தான் இங்க புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். சப்போஸ் நீங்க இங்க ஆமா. பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். அப்படி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுவீங்க. ஓகே ஃபைன். அதுக்கு தான் சார் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்எம்இல வராது இல்லீங்களா? அப்ப செகண்ட் கேரக்டர் தான் ஆம் வரும் இல்லையா? செகண்ட் சினாரியோ தான் வரும் இல்லையா? ஆமா செகண்ட் சினாரியோ 2 தான் வரும். கரண்ட் கேண்டிலே நம்ம எடுப்போம். 10:30னா 10:31க்கு எடுத்திருப்போம். ஆ அதுதான் எஸ்எல் ஹிட் ஆகும். தென் ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இல்லீங்களா? ஆமா மேம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ஏன்னா இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டோம் அப்படின்னா எனக்கு புல் ட்ராப்பும் ஃபேவரா இருக்கு. அப்ப டவுன்ல தான் போறான்னு அர்த்தம். ம். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல நான் ஓ! கவர் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் லாஸ். அது வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் எப்படின்னா புட் எடுத்து நம்ம அத கவர் பண்ணிருப்போம் இல்லீங்களா? ஆமா மேம் ஆமா. ஓகே ஃபைன் சார். தேங்க் யூ. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வரலாம். இப்போ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல என்னென்ன சிக்னல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மொமெண்டம் என்ட்ரியில இப்போ கிளென்மார்க் அப்படின்ற ஸ்டாக்ல வந்து B/Cன்றது வந்திருக்கு. டைரக்டா சார்ட் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன் 15 மினிட்ஸ்ல. இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அஹ், இது வந்து என்ன சினாரியோ கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் காட்டுது. கரண்ட் கேண்டல்லையும் ப்ரீவியஸ் கேண்டல்லையும் ரெட் கலர் இண்டிகேஷன். நெக்ஸ்ட் கேண்டில்ல செல் எடுப்போம் சார். இது சூப்பர் சார். சாரி செல் தான் செல் யா செல் தான் சார். இது வந்து சினாரியோ 4ல கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம செல் எடுப்போம். B/Cன்னொடனே நம்ம பை கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. அதுக்கு தான் நம்ம எக்ஸல் ஷீட்டை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கேண்டல்ல நம்ம செல் எடுத்திருப்போம். கரெக்டா 10:45க்கு நம்ம செல் ஆர்டர் போட்டிருப்போம் கிளென்மார்க்ல. நெக்ஸ்ட் HIL. ஸோ இது மாதிரி நீங்க லைவ்ல வர இண்டிகேஷனை வச்சு ரெஃபர் பண்ணி செக் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ B/C கொடுத்துருக்கு. டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கு. இப்போ நம்ம வந்து கரண்ட் கேண்டல்லே நம்ம வந்து பை போயிருப்போம். பட் இந்த பை இடத்துல நம்ம பண்ணியிருப்போம். ஆமா சார் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகல கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஓகே, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். சாரி, ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் இது எடுத்திருக்க மாட்டோம். இதுவும் சைட்வேஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னு நம்ம டேரக்டா எடுத்துட மாட்டோம். அந்த கண்டிஷன்ல அது மெட்டாச்சுனா தான் எடுப்போம். ஸோ இது ரெண்டுமே சைட்வேஸ்ல காட்டுறதுனால இந்த ரெண்டு என்ட்ரியுமே நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நேற்று ஒரு ஆர்பி கொடுத்துருக்கு, ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரிவர்ஸ் பை படி அதோட ரெண்டு டார்கெட்டுமே இதுல வந்து ஹிட் ஆயிருக்கு. 1028 வரைக்குமே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ B/C S/P இதுல இருக்கிற இண்டிகேஷன் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் வேலிட் பை தான் எல்லா ஸ்டாக்ஸுக்குமே வந்திருக்கு. ஸோ அதானி என்டர்பிரைஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேலிட் பை தான் வந்திருக்கு.
ஓகே. ஸோ ஜோனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜோனுமே நியர்பை இருக்கு பாருங்க. இப்போ இந்த 2 ஜோனுமே நியர்பை இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ட்ரேட் வந்து நம்ம எடுக்க வேணாம், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது ஏன் சொல்றேன்னா 2 சைடு ஆஃப் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல பையர்ஸும் இருப்பாங்க, மேலே செல்லர்ஸும் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் நிறைய நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜோனும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு, வைடனா இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இப்படி நெருக்கமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க பை எடுத்தீங்க அப்படின்னா உங்க டைரக்ஷனும் போகாம செல் சைடும் போகாம ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து ஜோன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா கிட்ட வரப்ப கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் சிடிஎஸ்எல். ஓகே, சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலிட் பை அடுத்த கேண்டில் பை எடுத்திருப்போம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். ஏன் இங்க கீழே வரான் அப்படின்னா மேக்சிமம் கீழே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி அப்சைட் போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க B/C கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருப்போம், யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம்? 9:30க்கு செல் கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் கண்டல் செல்ஸ். சூப்பர் சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம செல் எடுத்திருப்போம். இது வந்து சினாரியோ 4ல கவர் ஆயிருக்கும். சப்போஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு குயிக் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிருக்கலாம். ஸோ இதுல ப்ராஃபிட் புக் பண்றதை தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா மார்க்கெட் எங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பாட்டமை நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். அப்ப நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்த உடனே ஓகே புக் பண்ணிட்டு ஓகே அப்சைடு போக போறான்றதுனால குயிட் பண்ணிட்டு வருவாங்க. பட் மற்றவங்க நம்ம பிவோட் பாயிண்ட் R1 S1 S2 இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், இந்த S1ல இருந்து மேல போமா S2ல இருந்து மேல போமா அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு எஸ்எல்ங்கிறது வந்து கேண்டிலோட லோங்களா சார்? அந்த சிக்னல் ஒரு கேண்டிலோட லோங்களா? ஆமா சார். பியட்ரா பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து இந்த கேண்டலோட லோ, புல்ட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டலோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் எஸ்எல். ஓகே. ஸோ புல்ட்ராப் வந்து ப்ரீவியஸா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனா நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஃபால் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இங்கேயும் வேலிட் பை வந்திருக்கு, பட் ஆனா ரிவர்சல். ஸோ இந்த வேலிட் பை ரிவர்சல் கான்செப்ட்லாம் நான் அப்கமிங் செஷன்ல கவர் பண்றேன். பட் கான்செப்ட் வைஸ் இன்னைக்கு மொமெண்டம் வந்து அட்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு லைவ்ல இல்லை வேற சார்ட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நோட் பண்ணி எனக்கு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சொல்லுங்க சார். சார் இப்போ மொமெண்டம்ல வந்து பார்க்கும்போது நமக்கு நிஃப்டிக்கு நம்ம அந்த ப்ரீமியம்ல இருந்து 20 - 40 ப்ராஃபிட் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சென்செக்ஸ்க்கு வந்து 40 ஸ்டாப் லாஸ் 80 டார்கெட் அப்படி சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஷீட் இருந்தா ஷேர் பண்றதுக்கு. கண்டிப்பா சார். ஆக்சுவலா நேத்தே நான் பண்ணிருக்கணும், மறந்துட்டேன். நான் இன்னைக்கு அனுப்புறேன், குரூப்ல அனுப்புறேன், ஷீட் அனுப்புறேன். ஓகே சார், அது இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஓகே சார், கண்டிப்பா நான் அனுப்புறேன். இந்த வேலிட் பை வேலிட் செல்லுக்கு நாங்க அந்த பாக்ஸ்ல இருக்கிற எஸ்எல் ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். ஆமா சார், இந்த பாக்ஸ்ல இருக்கிற எக்ஸல் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்டாக்ஸ். ஒரு சில இப்போ இண்டெக்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரீமியம் பேஸ்டு வைக்கிறதுனால இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வைடனாக கொடுக்கும், அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டார்கெட் வந்து ப்ரீமியம்ல வந்து ஹிட் ஆயிடும். ஸோ அதனால இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல மென்ஷன் ஆயிருக்கிறதே நீங்க ஃபாலோ பண்ணலாம், இந்த டேபிள்ல மென்ஷன் ஆயிருக்குது. ஸோ இப்போ இங்க S/Pன்றது ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்திருப்போம்? சேம் கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்போம் சார். சூப்பர் சார், சேம் கேண்டில் எடுத்திருப்போம். சினாரியோ 2ல கவர் ஆயிருக்கும். இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ். ஓகே, இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம், ஏன்னா இதோட ஓப்பன் வந்து ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த B/Cன்றது அவாய்ட் பண்ணிருப்போம்.
ஸோ இது வந்து நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இந்த சிக்னல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லைவ்ல வேற ஏதாச்சும் சார்ட்ஸ் பார்க்கணும், வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மொமெண்டம் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் இப்போ இந்த ஸ்டாக் மார்க், அந்த எக்ஸல் ஷீட், அது ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். அதில் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டவுட்ஸ் டெஸ்ட் பண்றது எப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். இந்த B/C வந்து அவாய்ட் பண்ணிருப்போம், ஏன்னா இது வந்து ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி நம்ம என்ன எடுத்திருப்போம், யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ப்ளூ லைனுக்கு உள்ளதான் ஓப்பன் வச்சிருக்கு. பட் சினாரியோ வைஸ் என்ன கவர் ஆயிருக்குன்றத சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் செல்லு தான் சார். கரெக்ட் சார். நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம செல் எடுத்திருப்போம். ஸோ அது அந்த செல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம புல் ட்ராப்புக்கு ஃபேவரா இருக்கு. தட் மீன்ஸ் வேல்யூ செல்லுக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ அதனால நம்ம செல் எடுத்துட்டு கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். Coforge. கோஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. ஸோ அதே கேண்டல்ல எனக்கு வந்து B/Cயும் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது வந்து ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆனதுனால இந்த சிக்னலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். பட் வேலிட் செல் வந்திருக்கு. அடுத்த கேண்டல்ல நம்ம செல் என்ட்ரி வந்து போட்டிருப்போம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ லைவ்ல பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த பியர் ட்ராப் படி போயிருந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டல்ல, தட் மீன்ஸ் இந்த கேண்டல்ல வந்து நம்ம செல் எடுத்திருப்போம். பட் எனக்கு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆனதுனால கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுனால இந்த என்ட்ரியை வந்து நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா இது என்னோட டைரக்ஷன், தட் மீன்ஸ் ட்ராப்புக்கு ஃபேவராக இல்லை. ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ இந்த ட்ராப்புக்கு ஒரு 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 சார்ட்ல கிரீன் பார் வந்து கிரீன் மேலேயும் ரெட் கீழே இருக்குல்ல சார், அது எப்படி சார்? ஓகே, எது சொல்றீங்க சார்? இந்த XAUSD வந்து ஆமா சார், ஜோன் தான் சொல்றேன். XAUSD வந்து கிரீன் மேல இருக்கு, ரெட் கீழே இருக்கு. ஆமா சார், அப்படியும் இருக்கும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா கிரீன் ஜோன் வந்து தட் மீன்ஸ் அந்த பியர் ட்ராப், தட் மீன்ஸ் என்னன்னா கடைசியா ஃபார்ம் ஆன புல் ட்ராப் அண்ட் பியர் ட்ராப்ல தான் அந்த ஜோன் வந்து இண்டிகேட் ஆகும். சப்போஸ் இந்த பியர் ட்ராப் வந்து வேலிட் பை இல்லை வேலிட் செல் கொடுத்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொன்று ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பியர் ட்ராப். ஸோ அதுல தான் போயிட்டு அந்த ஜோன் வந்து ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் லாஸ்டா ஃபார்ம் ஆகுற அந்த ஜோன்ல தான் அந்த இண்டிகேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் மேல இருக்கும். கோல்ட் அப்படி ஆயிருக்கு சார், XAUSD அப்படி ஆயிருக்கு. இல்ல அது ஆகும். என்னன்னா இந்த கடைசியா ஃபார்ம் ஆகுற ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இண்டிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா நம்மளுக்கு இது என்ன, இது வந்து லாஸ்டா ஃபார்ம் ஆன பியர் ட்ராப் 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராப் தான் லாஸ்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்டா ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலிட் செல் கொடுத்து ஒரு ஹியூஜ் ஃபால். நேற்று பார்த்தீங்கன்னா இதில் தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. சில்வர்லையும் கோல்டுலையும் $700 பில்லியன் ஆஃப் அமௌண்ட் வந்து லாஸ் ஆனது இந்த ஒரு ஃபால்ல தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால தான் நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. பட் ப்ரீவியஸா எனக்கு ஒரு ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, தட் மீன்ஸ் பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து 16th ஜூலை 1 மணிக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு, 15 மினிட்ஸ்ல. ஸோ அது ஃபார்ம் ஆயிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா எனக்கு 17th ஜூலை, அதான் இன்னைக்கு காலையில் 6:45 ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா இந்த ஜோனுக்குள்ள வர வர செல்லிங் ப்ரெஷர், இந்த ரீஜன் ஃபுல்லாவே செல்லிங் ரிலேட்டடான ஜோன். ஓகேங்களா? செல்லிங் ரிலேட்டடான என்ட்ரிஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால லாஸ்டா ஃபார்ம் ஆன ட்ராப்ல தான் உங்களுக்கு அந்த ஜோன் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ கடைசியா ஃபார்ம் ஆகுனா புல் ட்ராப்ல எனக்கு ரெட் ஜோனும், கடைசியா ஃபார்ம் ஆன பியர் ட்ராப்ல எனக்கு கிரீன் ஜோனும் இண்டிகேட் ஆகும். மேபி இன்னும் பாட்டம்ல ஒரு பியர் ட்ராப் வந்துச்சு அப்படின்னா மேல இருக்கிற இந்த கிரீன் வந்து மறைஞ்சிரும். இந்த மேல இருக்கிற கிரீன் மறைஞ்சிட்டு இப்ப கடைசியா எனக்கு ஒரு கிரீன் ஜோன் காட்டுச்சுன்னா அதுல வந்து அந்த பியர் ட்ராப்ல அந்த கிரீன் ஜோன் போய் உட்காந்துரும்.
நம்ம இப்போ டெக்ஸான்ல இந்த கேண்டல்ல செல் போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட்டபிளா இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ப்ராடக்ட் வச்சு நீங்க எமோஷன் இல்லாம பண்ண முடியும். அது இல்லாம உங்களால சார்ட்ல வந்து எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாம ட்ரேட் எடுக்க முடியும். நீங்க எடுத்த பொசிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்டா பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ன்றது உங்க கேரியர்ல இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாச்சும் கான்செப்ட் பார்க்கணும்? சார் இந்த ப்ளூ லைன் சொன்னீங்கல்ல, ஆமா சார். கிரீன் லைன் கீழே ப்ளூ லைன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா, கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இன்னும் ட்ரேட் எடுக்க விடான்ட்டீங்க. ஆமா சார். ஆமா. அதே மாதிரி இப்போ ரெட்ல வந்து ரெட் லைனு மேல ப்ளூ லைன் இருந்ததுன்னா அந்த ப்ளூ லைனை தாண்டக்கூடாது, ரெட் கேண்டில். ஆமா. அந்த ரெட் கேண்டில் கிடையாது, இண்டிகேஷன். அந்த இண்டிகேஷன் அந்த இடத்துல வரக்கூடாது. ஓகே ஓகே. அப்ப அதுலயும் நோ ட்ரேட். ஓகே. ஆமா சார், அதுலயும் நோ ட்ரேட். ஆமா. சரி. உங்களோட எமோஷனை வந்து பியூரா கட் டவுன் பண்ணும். இப்ப நம்ம சார்ட்ல இப்ப புல் ட்ராப் வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் நம்ம இந்த இடத்துல லெவலோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ இல்ல மற்ற எந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் இதுக்குள்ள கொண்டு வரல. ஸோ அதனால உங்க எப்படி சொல்றது, டிசிஷன் கம்மி ஆயிட்டு ட்ரேடை வந்து நீங்க கிளாரிட்டியா எடுப்பீங்க, கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஒரு சார்ட்டை பார்க்குற உடனே எந்த ஒரு பதட்டம் இருக்காது. இப்ப நான் இதே ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன், தட் மீன்ஸ் இப்ப இந்த விஷயத்த ஆஃப் பண்ணிட்டு நான் ஆர்எஸ்ஐ மேக்டி அப்படின்ட்டு 10 இண்டிகேட்டர் போட்டு நான் பாக்குறேன்னா எனக்கு எக்ஸாக்டா இந்த லெவல்ல இருந்து கீழே வரானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அது மாதிரி இந்த பாட்டம்ல இருந்து மேல போறானா இல்லையான்றதும் 100% தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது எனக்கு ஃபேவரா போச்சுன்னா ஓகே, பட் ஃபேவரா போகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புக் பண்ணிட்டு அடுத்த பெட்டர் செட்டப்காக வெயிட் பண்ணுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்க, ஸோ இதுல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ட்ரேட் வருது, இப்போ வேலிஸ்ல அடுத்த ட்ரேட் வருதா, ஸோ அதுல எடுப்பீங்க, அதுல ஒரு லாபம் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கே 2-3 என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. இந்த ஜோனுக்கு உள்ளாரையும் எடுக்க கூடாதுல்ல சார்? ரெட் ஜோனு கிரீன் ஜோனுக்கு எடுக்கக்கூடாது. அது ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆனா மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டிடும். அந்த டாட்டா இருக்குல்ல சார், என்ன சார் ப்ளூ கலர்ல சின்ன சின்ன டாட் லைன் வருது, ப்ளூ டாட் ரவுண்ட் இதுங்களா? அதான் சார். இல்ல அது ஒண்ணும் இல்ல, அது வந்து நீங்க இது மேல சும்மா அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாட் தெரியும். ஓஹோ, சரி சரி. இந்த ரெக்கார்டட்ஸ் வீடியோ எல்லாம் அனுப்புவீங்களா சார்? நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் சார். இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, ஸோ அதனால இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பா அதில் பார்த்து ப்ரீவியஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. சரி. ஆமா சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வச்சிருக்கேன். சென்செக்ஸ்ல நேத்தே நம்மளுக்கு பியர் ட்ராப் காட்டியிருக்கு, கேப் அப் ஓப்பனிங். அது எல்லாமே இங்க ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. வேலிட் பை வந்து மறைஞ்சிருக்கு, பின்னாடி மறைஞ்சிருக்கும், பட் ரிவர்ஸ் பை இதுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம எடுத்திருந்தோம் இது, அது கூடவே நம்மளுக்கு மொமெண்டம் என்ட்ரியும் கிரியேட் ஆயிருக்கு, B/C கொடுத்துருக்கு. சப்போஸ் இது எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இப்போ நிஃப்டி மாதிரியே பாருங்க, எக்ஸாக்டா 10:30 மணிக்கு நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு வேலிட் செல் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு எப்படி சொல்றது, இதுல ஒரு பை ட்ரேட்ல ஒரு நல்ல ஒரு லாபம் பார்த்துருப்போம். பார்த்துட்டு இப்போ அடுத்த ட்ரேட்காக நம்ம வெயிட் பார்ப்போம். இதுல மேக்ஸிமம் சொல்லுவாங்க சார், இந்த மார்னிங் அந்த 9:15 to 9:45 or 10 o'clock வரைக்கும் ட்ரேட் எடுக்க வேண்டாம், அப்ப நிறைய வந்து வால்டாலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணுங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எந்த கான்செப்டுமே இல்லை சார். ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க கான்செப்ட் எல்லாமே குளோபலா அவைலபிளா இருக்கிற கான்செப்ட் சார். குளோபலா ஒரு எப்படி சொல்றது, 9:15 to 10 ட்ரேட் எடுக்க வேணாங்க, வால்டிலிட்டி அவைலபிளா அதிகமா இருக்கும். பட் நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராக் பண்ணியிருக்கிறது ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ற ஏரியா. அந்த இடத்துல தான் அதிகமான ஆர்டர்ஸ் விழும். ஸோ அந்த இடத்துல என்ட்ரானா தான் நம்மளால குயிக்கா ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட் பாட்டம் பிளஸ் மார்க்கெட்டோட டாப் அதை வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த 2 விஷயம் இருக்கிறதுனால
நீங்க எக்ஸ்டர்னலா இப்போ இது வரைக்கும் நம்ம கேட்ட எந்த விஷயம் இதுல கொண்டு வர வேணாம். நீங்க டைரக்டா இந்த கான்செப்ட்ல என்னென்ன அப்ளை ஆகுதோ அதை பேஸ் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி லாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1 லாட் 2 லாட் வரைக்கும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அதே நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும். லாட் சைஸ் வந்து ஒரு 10 லாட் 20 லாட்ஸ் நான் எடுக்கிறேன், என் வேலை சேல் கொடுத்துருச்சு, வேலிட் பை கொடுத்துருச்சு, நான் 20 லாட்ஸ் எடுக்கிறேன், அப்படி எடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரேட்ல ஹெவி லாஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளால அடுத்த ட்ரேட் வந்து பீஸ்ஃபுல்லா எடுக்க முடியாது. ஸோ அதனால 1 or 2 லாட்ஸே டீசென்ட் எனாஃப். ஸோ அதை வச்சு எடுத்தாவே நம்மளால ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணுங்க வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் அடாப்ட் ஆகிற வரைக்கும் ரியல் மணி மட்டும் போடாதீங்க. ஒன்ஸ் அடாப்ட் ஆயிட்டு ஓகே எனக்கு எல்லா கான்செப்டுமே தெரியுது, எனக்கு எல்லாமே மாஸ்டர் பண்ணிட்டேன்ற பட்சத்துல ரியல் மணி போட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க் இல்லை ஆல்கோ ட்ரேட் அது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரியல் மணி போட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில இப்போ புல் ட்ராப் வரும் மறையும், வேல்யூ சேல் பார்த்தீங்கன்னா வரும் ஃபிளக்சுவேட் ஆகி மறையும். ஸோ இப்போ வேல்யூ சேல் வந்துட்டு இருக்கு, வந்த உடனே போய் நான் ஆர்டர் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தான் எடுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரியல் மணி போட்டு எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ட்ராப் மற்ற கான்செப்ட் வந்து நான் சரி ட்ராப் ரிலேட்டடானது வந்து அப்கமிங் செஷன்ல வந்து நான் கவர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நிஃப்டி 50 மட்டும் நம்ம பார்ப்போம். அதை தாண்டி இருக்கிற ஸ்டாக்ஸ்லையும் சும்மா அனலைஸ் பண்றதுக்காகனாச்சும் செக் பண்ணி பாருங்க உங்க கான்செப்ட் புரியறதுக்கு. ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ ஆல்கோன்னு சொன்னீங்க, ஸ்டாக் மார்க்னு சொன்னீங்க, இது ரெண்டு ஆப்பா சார்? அது ஆமா சார். ஆமா சார். அது ஆமா சார், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான அப்ளிகேஷன் அது. ஸோ அது சப்போஸ் அதுல எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கொரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கு தனி செஷன் வைக்கிறேன். அதுல டெஸ்ட் பண்ணி. ஆமா சார், இதுவும் இருக்கு. நான் லிங்க் வேணா நான் மறுபடியும் குரூப்ல வேணா நான் போடுறேன். இது ஏன்னா நாங்க 1 இயர் அதுலதான். இல்ல சார், இது வந்து ஒரு 1 day தான் ஃப்ரீ ட்ரையல் தருவாங்க. நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா இது 420 rupees வரும்னு நினைக்கிறேன், 420 ரூபா வரும். ஸோ அதை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, பேப்பர் ட்ரேடிங்க்கு மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார், பேப்பர் இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான். நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம், நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, நிஃப்டி 50 50 ஸ்டாக் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஆமா சார். சரி சரி. இதுல எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னதை விட ஸ்டாக் மார்க் ஓகே, ஸ்டாக் மார்க். ஆமா சார், ஸ்டாக் மார்க். இது ஆக்சுவலா இது வந்து நீங்க எப்படி சொல்றது, டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா வந்து உங்களுக்கு ட்ரேடிங் விட இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா சார். இதுல வந்து உங்களுக்கு இப்ப நான் ஆக்சுவலா 2000 rupees பிளான் போட்டதுனால எனக்கு கிரெடிட்ஸும் எனக்கு காட்டும், கிரெடிட்ஸ் பெய்டு கிரெடிட்ஸ் அப்படின்ட்டு. இதை வச்சு நீங்க ஆக்சுவலா நான் இது வந்து நான் ஒரு 3 years முன்னாடி டெஸ்ட் பண்ணது. இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்ப நான் இந்த டூலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால இது கிரெடிட்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2000 உங்களுக்கு 1 year ஃப்ரீ. ஆமா சார், 1 year. ஆமா, 1 year மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரேடிங்க்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? கேக்குறேன் சஜஷன். இல்ல அதுதான், இப்ப இங்க ஸ்டார்டர் பிளான் இருக்குல்ல, இந்த பிளான் போட்டுக்கோங்க. இந்த பிளான் போட்டுட்டு நீங்க 1 monthக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லைவ்ல. இது மஸ்டா டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி சரி சரி. லிங்க் இருந்தா அனுப்புங்க.
நான் குரூப்ல போடுறேன் சார், குரூப்ல மென்ஷன் பண்ணுறேன். சரி சரி சார் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஆல்கோவோட இது பெட்டர். ஃப்ரண்ட் பேஜும் ஆமா சார், ஆல்கோ அதான் ஆல்கோட நான் யூஸ் பெட்டர். பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலா ஃப்ரண்ட் பேஜ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது வந்து அப் டு பர் டே 6 ட்ரேட்ஸ் வரைக்குமே ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. பேப்பர் ஓகே ஓகே ட்ரேடிங்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஏன்னா இப்போ நான் அது இந்த இடத்துல சொன்னேன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால சொல்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஃப்ரண்ட் பேஜும் நீங்க தேங்க்யூ யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல ஒரு அப்ளிகேஷன். அதோட லிங்க்கும் அனுப்பிச்சு விடுங்க சார் குரூப்ல. நான் ஷேர் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இல்ல நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்பீங்க சார், ட்ராப் ரிலேட்டட் கான்செப்ட்னு சொன்னீங்க. ஆமா நெக்ஸ்ட் சார், கிளாஸ்ல ஆமா சார், ஆமா சார், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். சரிங்க சார். ஓகே, மொமெண்டம் இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓரளவுக்கு சார். தேங்க்யூ. மொமெண்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும். மொமெண்டம்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் விழுற இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே. மறக்காம உங்க ஃபீட்பேக் மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஏன்னா மற்ற கிளைண்ட்ஸுக்கும் அது தெரியணும். ஏன்னா நம்ம நார்மலா ஒரு எப்படி சொல்றது, ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால மற்றவங்களுக்கு அது தெரியணும். அதனால உங்க ஃபீட்பேக், நீங்க அட்டென்ட் பண்ண செஷன் ஃபீட்பேக் வந்து நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம். ஓகே சார், நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கனெக்ட் ஆகலாம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.